தங்கமயில் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அவங்க அம்மா, அப்பா எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. "தங்கமயில் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா?" அப்படின்னு சொல்றாரு. "என்னய்யா? என்ன சொல்லப் போற?" அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. "இங்க வாங்க, எல்லாரும் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே காட்டுறாரு. "இதில பாருங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும்" அப்படின்னு ஃபோனை காட்டுறாரு. பாக்கியா வாங்கி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. "காட்டுமா" அப்படின்னு சுடர் பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. "என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? என்கிட்ட காட்டு" அப்படின்னு தங்கமயில் பார்க்குறாங்க. பார்த்தா சரவணன், அஞ்சலி 2 பேருமே சேர்ந்து கோயில்ல ரொம்ப நெருக்கமா பேசிட்டு இருக்கறத அவங்க அப்பா வீடியோ கொண்டு வந்து காட்டுறாரு. அத பார்த்தோனே தங்கமயில் ஷாக் ஆகுறாங்க. "பாத்தியாம்மா, பாத்தியா அங்க என்ன நடக்குதுன்னு? உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் புருஷன் யார் கூட பேசிட்டு இருக்காரு தெரியுமா? அந்த பொண்ணு லவ்வராம். ஏற்கனவே 2 பேரும் லவ் பண்ணாங்களாம். வீட்ல கல்யாணம் பண்ணிக்க முடியாம போயிடுச்சாம்." அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லிட்டு போறான். "இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு" அப்படின்னு தங்கமயிலோட அப்பா சொல்றாரு. அத கேட்டோனே பயங்கரமா அழறாங்க தங்கமயில். அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. "ஏய், எதுக்குடி அழற? எதுக்கு அழற? நீலாம் அழவே கூடாது. வயித்துல குழந்தை இருக்குல்ல. எதுக்கு அழற? அழாத, அமைதியா இரு. நான் போயி மாப்பிள்ளைய ஒரு வழி பண்ணிட்டு வரேன். கண்டிப்பா விடமாட்டேன். உன்னோட வாழ்க்கை கெட்டு போக நான் விடமாட்டேன்" அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. "ஆமா பாக்கியா, விடக்கூடாது. இதுக்கு மேல விடக்கூடாது. அப்போ மாப்பிள்ளை இன்னொரு பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம பொண்ண ஏத்துக்க மாட்றாரு போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு கோவமா வருது. "என்னங்க வாங்க, அவங்க வீட்டுக்கு போய் ஒரு வழி பண்ணிட்டு வரலாம் வாங்க" அப்படின்னு கூப்பிடுறாங்க. "சரி வா பாக்கியா போலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரும்மா, நீ போகக்கூடாது. அங்க போய் எதுவுமே நீ கேட்கக்கூடாது" அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. "ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? உன்னோட வாழ்க்கையே அழியப் போது. இப்ப போயிட்டு போகாதன்னு சொல்லிட்டு இருக்க" அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. "அம்மா, எனக்கு தெரியும். இவரு இந்த மாரி பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நானும் கோயில்ல பார்த்துருக்கேன்" அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. "அடி பாவி! கோயில்ல பார்த்துருக்க, ஒரு வார்த்தை கூட வீட்ல சொல்லவே இல்ல" அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. "அம்மா, எனக்கு அவரு வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே அவர் எந்த பொண்ணு கூட பேசினா எனக்கு என்ன? யார கல்யாணம் பண்ணிக்கினா எனக்கு என்ன?" அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. "ஏய், வாய மூடு. புருஷன் பொண்டாட்டி சண்டைன்றது சாதாரண விஷயம் தான். வயித்துல இப்ப குழந்தைய வச்சுட்டு இருக்க. என்னவோ என் புருஷன் இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்ற. உனக்கு அறிவு இருக்கா? இல்லையா?" அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. "நான் சொல்றத கேளு. நீ போகாத. சண்டைய பெருசாக்காத. அப்படியே விட்டுரு. நான் பார்த்துக்கிறேன். நான் கேட்டுக்கிறேன்" அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. "என்ன இவ இப்படி பேசிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு கோவமா வருது. தங்கமயில் அழுதுகிட்டே உள்ள போறாங்க. போயிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னதான் நடக்குது? எதுக்காக மாமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு? அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு ஃபோன் பண்ணி பயங்கரமா அழறாங்க.